நம்ம யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுன்னு ப்ரிசைஸாக யாராலையுமே சொல்ல முடியாது. சூரியனை சுற்றி இருக்கிற பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் 1977 நாசா 2 ஸ்பேஸ் ப்ரோப்ஸை லான்ச் பண்ணாங்க. Voyager 1 அண்ட் Voyager 2. இது ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கும், சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் சேம் டிசைன். பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. 2 Voyagerலையும் ஒரு கோல்டன் டிஸ்கை வச்சுருந்தாங்க. இந்த கோல்டன் டிஸ்கில் உலகத்தில் இருக்கிற சவுண்ட், மியூசிக், 100க்கும் அதிகமான ஃபோட்டோஸ், மனுஷங்களோட பயாலஜி, டிஎன்ஏ, ஹியூமன் ஹிஸ்ட்ரி, இன்வென்ஷன்ஸ், இப்படி மனித இனத்துக்கும் பூமிக்கும் தொடர்புடைய பல விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டைம் கேப்சூல் மாதிரி ரெடி பண்ணி 2 Voyagerலையுமே வச்சாங்க. ஒருவேளை இந்த Voyagers ஏலியன்ஸ் இருக்கிற ஸ்பேஸை ரீச் பண்ணிச்சுன்னா நம்ம பூமியை பற்றி சொல்கிறதுக்கும் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் இந்த டைம் கேப்சியூல் ஹெல்ப் பண்ணும். ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸை பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுற இந்த Voyager ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் 2036 வரைக்கும் பூமிக்கு அதோட டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதால் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியலனாலும் கூட ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்.